சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரண்டாவது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட பயிற்சி மருத்துவர்களுடன் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் உடன்பாடு எட்டப்பட்டால் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சொல்லுங்க, பயிற்சி மருத்துவர்கள் பிரதிநிதிகளுடன் அரசு தரப்பில் நடத்தப்படும் பேச்சுவார்த்தையில யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? பிரசன்னா, அதாவது இன்று காலை முதலாகவே பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவத்துறையைச் சேர்ந்த மாணவர்கள் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்றைய தினம் இந்த பயிற்சி மருத்துவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதலே சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மேலும் ஜிஹெச்சினுடைய தலைமை மருத்துவர் நாராயணசாமி, மேலும் மருத்துவ கல்வி இயக்குனர் நாராயணபாபு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இந்த மாணவர்கள், அதாவது நம்முடைய சென்னை மருத்துவக் கல்லூரியான எம்எம்சி மற்றும் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ஆகிய சென்னை நகரின் பிரதான மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ பிரதிநிதிகளும் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் வைக்கும் பிரதான கோரிக்கை என்னவென்றால், தங்களுக்கான பாதுகாப்பை உடனடியாக உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அதுவும் அது ஒரு நான் பெயிலபிள் செக்ஷனிலே கைது செய்யப்பட வேண்டும். மேலும் தங்களுக்கான பாதுகாப்பாக அப்படி பாதிக்கப்பட்ட மருத்துவருக்கு 10 நாட்களுக்கு மேல் விடுமுறை அளிக்க வேண்டும். அவருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டஈடு வழங்க வேண்டும். மேலும் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலே வாசகங்களை ஆங்காங்கே ஒட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த மாணவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். எனவே மாணவர்கள் வலியுறுத்தும் பெரும்பாலான கோரிக்கைகள் மிகவும் நியாயமான கோரிக்கைகள். உச்சநீதிமன்றமே அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் சட்டப்பூர்வமாக நாங்கள் மேற்கொள்வோம் என்று ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேட்டியளித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது இந்த மருத்துவ பயிற்சி மாணவர்களுக்கும் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசு நிர்வாகிகள், தலைமை மருத்துவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான ஒரு முடிவை எட்டப்படும் பட்சத்திலே இந்த போராட்டம் வாபஸ் பெறப்படும் என்று நம்பப்படுகிறது.